வீட்டில் நான் கொஞ்சம் கத்தி பேசுவேன், கொஞ்சம் டெம்பர் ஜாஸ்தி எனக்கு. அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க, ஏன் நாய் மாதிரி கத்துறேன்னு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய ஸ்பீச் இட் வில் பி a combination of Tamil and English, the standard language of Tamil Nadu, Tanglish. so that she can also. And Madam Menaka Sanjay Gandhi ji, I welcome you most heartily to this function. As Mr. Director pointed out, you are here not because of your political connections or your family connections. You are a person who identifies a human being in an animal. That's most important. And I'm sure you have seen several animals in human beings also. So you have done so much for the animal protection. So this is typically your style of a movie. Thank you for being with us. மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜாம்புவான்கள், தனித்தனியாக ஒரு சொன்னால் ஜாஸ்தி ஆகிடும். பட் என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் எங்கே அவர் எஸ்ஏசி சார், தோ மை ஃபேவரட் டைரக்டர். 80s அவர் சொன்ன மாதிரி எல்லா படமும் நடிச்சிருக்கேன். எனக்கு அவருடைய க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அவர் டீல் பண்ணுற விதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா க்ரைம் இருந்தாலும் ஒரு படத்தில் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கும் அந்த க்ரைமுக்கு. ஸோ அந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு டைரக்டர். திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மூவி. இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டில் நான் கொஞ்சம் கத்தி பேசுவேன், கொஞ்சம் டெம்பர் ஜாஸ்தி எனக்கு. அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க, ஏன் நாய் மாதிரி கத்துறேன்னு வாங்க. அப்போ அதை அவமானமாக எடுத்துக்கிட்டேன். இந்த படம் பார்த்த அப்புறம் இனிமேல் நான் கத்துனா நீ நாய் மாதிரி கத்துறேன்னு நான் அதை பெருமையாக எடுத்துப்பேன். அப்படி எனக்கு பட்டது இந்த படம். ஒரு நாய்க்கும் உணர்ச்சிகள் உண்டு, உணர்வுகள் உண்டுன்னா நம்மளை விட இட் இஸ் அ பெட்டர் பீயிங்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து போச்சு. நம்ம எல்லா மதங்கள்லையும் whether it is Hindu, Muslim or Christian or Buddhism or Jainism, நம்ம என்ன சொல்றோம், நம்மளை படைச்ச அந்த ஆண்டவன் தான் அந்த வாயில்லா ஜீவன்களையும் படைச்சான். ஸோ நாம் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதுங்களுக்கும் இருக்குன்னு சொல்றது எல்லா ரிலிஜனும் சொல்றது. பட் we don't follow that at all. நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு நாய் வந்தா அது பாட்டுக்கு ரோட்ல போறதை விடுறோமோ, அதை துரத்துறோம் நம்ம ஓரமா, நம்ம எல்லாம் ஒதுங்கி போகணும். So on the feeling kandipa it asked me certain questions when I acted in this movie and when I saw the movie. I was delivering the judgment in the final scene, but I felt so bad that we have not been following any of this. It is really a worthwhile movie. ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த படம் மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு நீங்க உதவுங்க, அது போதும். மக்கள் பார்த்தா யாரும் இதை விட மாட்டாங்க. It will be a fantastic success. I am sure about that. பார்த்தவங்க அத்தனை பேரும் they have reacted that way. So I am absolutely delighted to be part of this project also. இதிலையும் எஸ்ஏசி சார் என்னை மறக்காம முதல்ல அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு நாயை வச்சு ஒரு படம் எடுக்க போறேன், அதில் நீ தான் நிறுத்தினாரு. நான் டைம் இல்லை, நான் தான் நாயான்னு கேட்டேன். இல்லை, அதுக்கு நீ தீர்ப்பு கொடுக்க போற, ஒரு புது டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்றான்னு அந்த told me the story. நீங்க பார்க்கும்போது when you see the movie உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி எழும்பும், இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் முதல் 10 நிமிஷத்துல. அந்த 10வது நிமிஷத்துக்கு அப்புறம் உலகத்தில் இப்படிதான் நடக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். இப்படி நடக்குமாங்கிற டவுட் போய் இப்படி நடந்தால் இந்த உலகம் இன்னும் சுபீட்சமா இருக்கும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து வாழ சொன்னதுதான் அந்த கடவுள். அதை நம்ம பண்ணலையேங்கிற ஒரு சின்ன வருத்தத்தை நமக்கு உண்டு பண்ண ஒரு அருமையான படம். எவ்ரிஒன் ஹஸ் டன் வெல். அவங்க இந்திரஜா இல்ல, ஷீ டன் a lovely role in that. அவங்க பேர் தான் அந்த படத்தில் குண்டம்மான்னு வச்சிருக்காங்க, பட் நடிப்பு சாலிடா பண்ணியிருக்காங்க. அது ரோபோ சங்கரோட டாக்டர் அவங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் அவர் a very big hand. அப்போ எஸ்ஏசி சார் done such a subtle performance and I was so happy. Yesterday my grandson was a big fan of SAC and Vijay of course. அவன் பார்த்துட்டு he was making fun of me. He saw this poster where I stand behind and he said, தாத்தா உன்னுடைய எக்ஸ்பிரஷனை விட நாய் எக்ஸ்பிரஷன் பெட்டரா இருக்குதா. ஸோ அந்த அளவுக்கு இந்த டாக் ட்ரெயினர் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அவருக்கு நீங்கள் ப்ளீஸ் give him a very big hand. காரணம் என்னன்னா, நாட் ஜஸ்ட் ஃபார் ட்ரைனிங் த டாக் டு டூ ஆல் தோஸ் வண்டர்ஃபுல் திங்ஸ் இன் த மூவி. ஆஃப் தி சீன் when the dog was not working, the care he took for that being, அதை வந்து நம்ம, அதாவது எனக்கு அவரை பார்க்கும்போது நம்ம அந்த காலத்து ஹீரோயினோட அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்து எனக்கு. இன்னும் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டியா ஒன்று கேட்கல அவர், அவ்வளோதான். அந்த அளவுக்கு பார்த்துட்டாரு. And hats off to you, Director SAC sir, for taking up such a project and giving this young team, Vicky, அவங்க மியூசிக் டைரக்டர், அந்த டைரக்டர், அவங்க 3 பேரையும் சேர்த்தா என் வயசு இருக்கும். பட் இவரே 25 போது எனக்கு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த 15 வயசுல ஒரு அருமையான ரோல் கொடுத்து, அண்ட் மேடம் மேனகா, யூ ஷுட் மேக் திஸ் அ பேன் இண்டியா மூவி.
You must, because you have appreciated it so heartily yesterday. She came out with such lovely words about the artist. So we are hoping that this will reach the public of India in all languages and great success to this movie. God bless.